ஜென் கதைகள். அன்புக்கு கட்டுப்படு. ஓர் அழகிய காட்டில் ஜென் துறவி ஒருவர் இருந்தார். அவரிடம் ஏங்கி, ஷாங்கி என 2 சீடர்கள் இருந்தனர். அவர்கள் அவரிடமிருந்து பல்வேறு கலைகளை கற்று வந்தனர். அதன் பலனாக அவர்களுக்கு அபூர்வ சக்திகள் கிடைத்தன. ஒரு நாள் துறவி இருவரையும் பார்த்து, நீங்கள் கற்க வேண்டியவற்றை நன்கு கற்றுக்கொண்டு விட்டீர்கள், இனி உங்கள் ஊர்களுக்கு செல்லலாம் என்றார். துறவியின் பேச்சு ஏங்கிக்கு திருப்தியாக இல்லை. எனவே ஏங்கி துறவியை பார்த்து, குருவே, எங்களுக்கு அளவிட முடியாத சக்திகள் கிடைத்துள்ளன. யாராவது எங்களை துன்புறுத்தினால் அவர்களுக்கு சாபம் கொடுத்து விடுவோம். ஒருவேளை நாங்கள் கொடுத்த சாபத்தை திரும்ப பெற வேண்டுமென்றால் என்ன செய்வது என கவலையுடன் கேட்டான். ஏங்கியின் கவலை குருவிற்கு நியாயமாக இருந்தது. அதனால் சீடர்கள் இருவரையும் இன்னும் சில காலங்கள் தங்க வைத்து அந்த கலையை கற்றுக் கொடுக்க முடிவு செய்தார் குரு. ஆனால் ஷாங்கிக்கு அந்த கலையை கற்றுத்தரவில்லை. அவர் ஷாங்கியை நோக்கி, ஷாங்கி, நீ சாபத்தை விலக்கும் வித்தையை கற்க வேண்டிய அவசியமில்லை என்று நினைக்கிறேன். அதனால் நீ செல்லலாம் என்றார். ஷாங்கியும், தாங்கள் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும். நன்றி குருவே, நான் வருகிறேன் என்று குருவை வணங்கி விடை பெற்று சென்றான். அதே நேரம் ஏங்கி தனிமையில் சாபத்தை திரும்ப பெற வேண்டிய கலையை கற்கும் தகுதி தனக்குத்தான் இருக்கிறது போலும் என்று நினைத்தான். அதே நேரம் ஏங்கி தனிமையில் கொடுத்த சாபத்தை திரும்ப பெற வேண்டிய கலையை கற்கும் தகுதி எனக்குத்தான் இருக்கிறது போலும் என்று நினைத்தான். மாதங்கள் பல சென்றன. துறவி ஏங்கியை கூப்பிட்டு, ஏங்கி, கொடுத்த சாபத்தை திரும்ப பெற வேண்டிய வித்தையை நன்கு கற்றுவிட்டாய், நீ போகலாம் என்றார். ஆண்டுகள் பல கடந்தன. ஒரு நாள் அரசன் தனக்கு தகுதியான குருவை நியமிக்க முடிவு செய்தான். அதற்காக துறவியை வரவழைத்து ஆலோசனை கேட்டான். அவரிடம், குருவே, இந்த நாட்டிற்கு தாங்கள்தான் அரச குருவாக வேண்டும். தயவு கூர்ந்து என் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் துறவியோ, அரசே, எனக்கு அரண்மனை வாழ்க்கை சரிபடாது. எனது சீடர்கள் இருவர் இருக்கிறார்கள். அவர்களில் ஷாங்கியை உனது ராஜகுருவாக ஏற்றுக்கொள் என்றார். அரசனும், சரி குருவே, ஆனால் ஏங்கியை கண்டால் மக்கள் பயப்படுகிறார்கள். எங்கே சாபம் கொடுத்து விடுவாரோ என பயந்து நடக்கிறார்கள். அதனால் என்று இழுத்தான். அதற்கு துறவி, ஷாங்கியை மக்கள் அன்புடன் நேசிக்கின்றார்கள். அவனுக்கும் சாபம் கொடுக்கும் சக்தி உண்டு. ஆனால் அவன் யாருக்கும் சாபம் கொடுக்க மாட்டான் என்றார். மேலும் தொடர்ந்து, அதனால்தான் அவனுக்கு சாபத்தை திரும்ப பெற வேண்டிய வித்தையை நான் கற்றுத்தரவில்லை என்றார். அவர் சொன்னது புரிந்து கொள்ள அரசன், சரி குருவே, நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டான். துறவியும், ஒருவரின் கோபத்திற்கு பயந்து அவரிடம் பணிவு காட்டுவது சிறப்பாகாது. அதே சமயம் ஒருவரின் அன்பிற்கு கட்டுப்பட்டு உண்மையான பணிவு காட்டுவதுதான் சிறந்தது என்றார். அரசரும் புன்னகை செய்து கொண்டே, புரிந்து கொண்டேன் குருவே என வணங்கி விடை பெற்றான். ஜென் கதைகள். அடுத்தவரோடு ஒப்பிடுவது தவறு. அந்த ஊரில் ஜென் துறவி ஒருவர் இருந்தார். அவருக்கு என்று சொந்தமாக எதுவும் இல்லை. அவர் குடிசை ஒன்றில் எளிமையாக வாழ்ந்து வந்தார். அந்நாட்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக அவரை காண வருவார்கள். கண்ணீர் மல்க அவரது திருவடிகளை தொட்டு வழிபடுவார்கள். அவரும் அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டு இருந்தார். இப்படியே பல நாட்கள் தொடர்ந்தன. துறவிக்கு கிடைத்த மரியாதையை காண அந்த நாட்டு படைத்தலைவனுக்கு பொறுக்கவில்லை. என் கீழ் ஆயிரக்கணக்கான வீரர்கள் உள்ளனர். எல்லோருமே இந்த நாட்டை காப்பதற்காக உயிரை இழக்க திண்ணமாக உள்ளனர். வீரனான எனக்கு கிடைக்காத மரியாதை துறவிக்கு கிடைப்பதா என்று நினைத்தான். ஒரு நாள் மாலை நேரம் துறவியை சந்தித்த அவன் தன் உள்ள குமுறலை அவரிடமே கொட்டினான். புன்முறுவல் பூத்த துறவி அவனை தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே பல வகையான வண்ண மலர்கள் பூத்திருந்தன. வானத்தில் வெண்ணிலா ஒளி வீசிக் கொண்டிருந்தது. நிலவை அவனிடம் காட்டி, அது என்ன என்று கேட்டார். நிலா என்று சொன்னான் அவன். செந்நிறமாக பூத்திருந்த ரோஜா பூவை காட்டி, இது என்ன என்று கேட்டார். ரோஜா பூ என்றான்.
அன்பனே, அந்த ரோஜாப்பூ எப்பொழுதாவது அந்த நிலவைப் போல தன்னால் ஒளி வீச முடியவில்லை என்று வருந்தியது உண்டா? அல்லது அந்த நிலாதான் இந்த பூவைப் போல இனிய மனம் தனக்கில்லையே என்று வருந்தியது உண்டா? அடுத்தவரோடு ஒப்பிட்டு நம் மகிழ்ச்சியை ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றார். கண் கலங்கிய படைத்தலைவன், துறவியாரே, என்னை மன்னியுங்கள், என் அறிவு கண்ணை திறந்து விட்டீர்கள் என்று சொல்லி அவரிடம் விடை பெற்றான்.